டாக்டர் பிரின்ஸ்டி செல்வ ரூபி ஸ்கந்தராஜா. அவர் கேர் ஃபார் எஜுகேஷனுக்கு ஒரு ஆலோசகராகவும் இந்த ப்ரீ ஸ்கூல் சம்பந்தமான ப்ராஜெக்ட் ஆலோசகராக பணியாற்றுகிறார். அதே நேரம் அவர் ரிட்டையர்ட் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். அவனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அவரை பற்றி கணக்க சொல்ல தேவையில்லை. நான் உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் என்றபடியால் ஐ எம் இன்வைட்டிங் ஹர் டு ஸ்டார்ட் ஹர் ப்ரெசன்டேஷன். மிஸ், நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை தொடங்கலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியான் தலைப்பு நாங்கள் முன்பிள்ளை பருவ பராமரிப்பையும் கல்வியையும் எவ்வாறு இணைக்க வேணும் ஸ்ரீலங்காவில என்ற ஒரு ஆய்வு வேர்ல்ட் பேங்க் குரூப்பால 2020ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டது. அந்த ஆய்வு அறிக்கையின் பிரகாரம் உங்களோட வீடியோ வேற இல்ல மிஸ். ஓ சாரி. ஓகே, அந்த ஆய்வறிக்கையில வழங்கப்பட்ட விஷயங்கள் நான் அந்த ரிப்போர்ட்டை வாசிச்ச போது எனக்கே ஒரு அதிர்ச்சியானதாக முதல் கிடைத்த அனுபவமா இருந்தது. அதோட நாங்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் எங்களோட சமூகத்தில் என்றதையும் நான் விளங்கி கொண்டேன். அதனால நான் இந்த பிரசன்டேஷனை செய்கிறேன். இதுல முழுவதுமே அந்த ஆய்வறிக்கையின் தகவல்கள் தான் உங்களோட பகிரப்படுது. அதுல குளோபல் எவிடன்ஸ் வேற நாடுகளிலும் உலகத்தில் உள்ள நாடுகளிலும் எவ்வாறு அவர் முன்பள்ளி கல்வியையும் பராமரிப்பையும் இன்டிகிரேட் பண்ணி இருக்கணும் என்ற எவிடன்ஸையும் கொடுத்து அதன் அடிப்படையில என்னென்று தேசிய மட்டத்துல நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் சஜஷன்ஸையும் வழங்கியிருக்கிறார். சோ ஒரு பொருளாதார விருத்திக்கும் மனிதவள மூலதனத்துக்குமாக எவ்வாறு இந்த முன்பிள்ளை பருவத்துல பராமரிப்பையும் கல்வியையும் நாங்கள் இன்டிகிரேட் பண்ணலாம் என்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப்பை இந்த ரிசர்ச் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்குது. இது பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் பை வேணு, சோபனா அண்ட் சங்கீதா. ரைட். ஸோ அவங்களோட ரிப்போர்ட் ரிசல்ட்ஸை தான் நான் இதுல உங்களோட ஷேர் பண்றேன். இது ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட். இந்த 20-25 மினிட்ஸுக்குள்ள நாங்க அதை செய்ய இயலாது. ஆனா முழுமையா நாங்க ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்ப அதை 2 பார்ட்டா செய்யறோம். முதலாவது இன்றைக்கு நாங்க 3 டாபிக்ஸை தான் முன்வைக்கிறோம். இசிசி என்வாயர்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸோ வாட் இஸ் இன்டிகிரேஷன் அண்ட் ஹவு இட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் ஸ்ரீலங்கா, ரீசன்ஸ் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இசிசி. So these are the 3 topics we are sharing today. So part 2, global case studies and recommendation for Sri Lanka. இன்னொரு போறதுல நாங்க அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம். முதலாவது ஸ்ரீலங்காவில இருக்கிற ப்ராப்ளம் என்ன? ஸ்ரீலங்காவில இசிசி லேண்ட்ஸ்கேப் இஸ் ஃப்ராக்மெண்டட். என்னன்னு சொன்னா ஒரு சிக்கலான வெறுப்புல இருக்குது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் 2 வகையாக இருக்குது. ஒன்று சைல்ட் கேருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் அஃபேர்ஸும் நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியும் பொறுப்பா இருக்குது. இந்த போக்கஸ் பிள்ளைகளின் பராமரிப்பு மட்டும்தான். 3 வயசுல இருந்து 5 வயசு வரை ப்ரீ ஸ்கூல் கல்வி. இந்த போக்கஸ் எஜுகேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், சில்ட்ரன்ஸ் செக்ரட்டேரியட், ப்ரொவின்சியல் கவுன்சில். ஸோ ரெண்டு குரூப்பாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறதால நோ சிங்கிள் ஓனர் ஆஃப் த ஏர்லி இயர்ஸ் லீட்ஸ் டு ரிசோர்ஸ் டூப்ளிகேஷன் அண்ட் குவாலிட்டி கேப்ஸ். ஸோ இது 2 பக்கமாகவும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதற்கும் தரத்தை பேண முடியாத 2க்கும் இடையில உள்ள தர இடைவெளி இதுவே ஒரு ஓனருக்கு கீழே இருந்தா எல்லாம் ஒழுங்காக நடைபெறும். 2வது இந்த சிஸ்டம் கேரா இருக்கலாம், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கலாம், டாமினேட்டட் பை பிரைவேட் செக்டர். இது லீட்ஸ் டு சிக்னிபிகன்ட் அக்சஸ் கேப். ஸோ பிள்ளைகள் அங்க போய் சேர்றதுக்கான எல்லா பிள்ளைகளும் சேர்றதுக்கான வழிமுறைக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்துது. Who runs ECD centers? Nearly 71% பிரைவேட் செக்டர் செய்யணும். 19.8% தான் கவர்மெண்ட்ல செய்யப்படுது. 6.5 ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 3.0 NGO. ஸோ இந்த விதத்துல தான் இந்த எஜுகேஷன் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ரன் பண்ணப்படுது. ஸோ அதுல என்ரோல்மெண்ட்டை நாங்க பார்த்தோம்னா
ஏஜ் 5ல 81% இருக்கிறது, ஏஜ் 4ல 64%, ஏஜ் நியர்லி 2.5ல 23%. So enrollment drops as the age decreases. So 2.5 வயசுல பெரும்பாலும் 23 விதமான பிள்ளைகள் தான் முன்பள்ளியில சேர்க்கப்படுகிறார்கள். சோ இதிலும் டிஸ்பாரிட்டி இருக்குது. ஏர்பன் சில்ட்ரன், நகர்ப்புற பிள்ளைகள் 68 வீதமானவர்கள் ப்ரீ ஸ்கூல் போற நேரத்துல, எஸ்டேட் பிள்ளைகள் 44 வீதம் தான் ப்ரீ ஸ்கூலுக்கு போகக்கூடியதாக இருக்குது. சோ இதுவும் ஒரு சிக்கலான நிலைமைய இசிசிக்கு ஸ்ரீலங்காவில கொடுத்து கொண்டு இருக்குது. அடுத்தது 3வது விஷயம், ப்ரொஃபஷனலைசிங் த ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் குவாலிட்டி இன்டிகிரேஷன். சோ நாங்க கேரையும் எஜுகேஷனையும் இன்டிகிரேட் பண்ணிக்க மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது டீச்சர்ஸும் கேர் கிவர்ஸுக்கும் அவை இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ராப்ளமா இருக்குது. ஒரு தரமான ஒருங்கிணைப்பை செய்வது ஒன்று. ஏ லெவல் ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸை நாங்கள் எடுத்தோம்னால் ஏ லெவல் குவாலிஃபைட் ஆக்கள் 60%, ஓ லெவல் குவாலிஃபைட் ஆக்கள் நியர்லி 34%. கேர் கிவர்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் 43% ஹேவ் நோ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். ஒரு விதமான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் இல்லாம இருக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பின்னுக்கு வர்ற விஷயங்களுக்கு இது மிகவும் அவசியமானது. 18% ஹேவ் லெஸ் தேன் ஓ லெவல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஒரு தரமான ஒருங்கிணைப்பை யாருக்கும் எஜுகேஷனுக்கும் இடையில எர்லி சைல்ட்ஹுட்ல செய்யறதுக்கு இதுவும் ஒரு ப்ராப்ளமாக ஸ்ரீலங்காவில இருக்குது. அடுத்தது ஸ்ரீலங்கா ஒர்க் ஃபோர்ஸுக்கும் இது ஒரு பிரச்சனையா இருக்குது. இப்ப பெண்கள் வேலை செய்வதற்கு 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு இந்த வீதம் 7.4% ட்ராப் அவுட் ஆகுது. சோ பொதுவாக ஆய்வின்படி 2018ஆம் ஆண்டு 34 வீதம் தான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருந்தது. லோ பார்ட்டிசிபேஷன் டிஸ்பைட் ஹை லிட்ரஸி. பெண்களுக்கான கல்வி அறிவு இருந்த பொழுதும் அவர்கள் இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல அவர்கள் இந்த பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்குது. இதற்கு ஒரு காரணம் மதர்ஹுட் பெனாலிட்டி. ஸோ 5 வயசுக்கு கீழே பிள்ளைகளை கொண்ட உமன் வந்து வேலைக்கு செல்வதில் 7.4 வீதம் அந்த ப்ரோபேபிலிட்டி குறைவாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஜெண்டரை ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இடையில உள்ள வேலைக்கு செல்வதற்கு இடையிலான கேப்பை நாங்கள் ரைஸ் பண்ண வேணும் என்றால், இந்த ரைஸ் பண்றது வந்து லாங் டேர்ம் ஜிடிபி அப் டு 20%க்கு கொண்டு வரும். ஜிடிபி வந்து IMF எஸ்டிமேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4 விஷயமும் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில இந்த இன்டிகிரேஷனுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்ப இன்டிகிரேட்டட் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, வரலாற்று ரீதியாக 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு மட்டும் போதும் என்றும், 3 தொடங்கி 6 வயது பிள்ளைகளுக்கு கல்வி அது வெவ்வேறு அமைச்சகங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இது சைல்ட் அண்ட் உமன்ஸ் அஃபேர்ஸுக்கு கீழையும் இது எஜுகேஷனுக்கு கீழையும் இருக்குது. ஒருங்கிணைந்த அணுகுமுறையில இன்டிகிரேட்டட் அப்ரோச்ல பராமரிப்பு மற்றும் கல்வி பிரிக்க முடியாதவை. தரமான சேவை என்பது 2ஐயும் உள்ளடக்கி இருக்கும். ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து ஆரம்ப பிள்ளை பருவத்துல இருக்கணும்னு சொன்னால் 2ம் உள்ளடக்கப்பட்டு இருக்கணும் என்று கூறப்படுது. அதற்கான உந்து சக்திகள் எவை என்று சொன்னால், 1960களில் இருந்து தாய்மை பாத்திரங்கள் மாறி குழந்தை பராமரிப்பு ஒரு பொது பொறுப்பாக உருவெடுக்கப்பட்டது. ஏனென்றா பெண்கள் கற்றல் வீதம் அதிகரித்து பெண்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பொழுது தாய்மை பாத்திரங்கள் வந்து குழந்தை பராமரிப்பு மட்டுமல்லாமல் அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அது ஒரு பொது பொறுப்பாக மாறியமையும். மற்றது கடந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக நடைபெற்ற ஆய்வுகள் எங்களுக்கு குழந்தைகளின் மூளை விருத்தியில ஆரம்ப காலத்துல வழங்கப்படுற அனுபவங்கள் நீண்ட கால பலன்களை தரும் என்பதை உலகளாவிய ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டது. அதனால அந்த முன்பிள்ளை பருவத்துல பிள்ளைகளுக்கான கேரும் எஜுகேஷனும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. அடுத்தது அனைவருக்கும் கல்வி. டக்கார் உலக கல்வி மன்றம் பராமரிப்பு மற்றும் கல்வி ஆகிய 2ஐயும் உள்ளடக்கிய விரிவான ECC அமைப்பை வலியுறுத்தியது.
சோ இவை மூன்றும் தான் இந்த மாற்றங்களுக்கான உந்து சக்திகளாக விளங்கி இருக்குது. சோ ஆக்சுவலி ஒருங்கிணைப்பு என்பது அடிப்படையில் என்னன்னா, முதலாவது நாங்கள் இது ரெண்டும் வேற வேற பராமரிப்பும் கல்வியும் தனித்தனி பிரிவுகளாக கருதும் சிந்தனையிலிருந்து விடுபட்டு குழந்தையை மையப்படுத்தி ஒரு ஒற்றை பார்வையை உருவாக்குது. அப்ப கருத்தியல் ரீதியாக இந்த ஒருங்கிணைப்பு எங்கள் மத்தியில உருவாக்கப்படணும். கருத்தியல் ரீதியான ஒருங்கிணைப்பு மட்டும் போதாது, கட்டமைப்பு ரீதியான ஒருங்கிணைப்பு, சேவைகளை எவ்வாறு ஒழுங்கமைப்பது, அதாவது கொள்கை உருவாக்கம் மற்றும் பாடத்திட்டம் மற்றும் வழிகாட்டுதல்கள், நிதி ஒதுக்கீடு, பணியாளர் கட்டமைப்பு மற்றும் ஊதியம். இப்ப எங்களோட இசிசி வந்து பல்வேறு சிக்கல்களுக்குள்ள, பல்வேறு நிறுவனங்களுக்குள்ள, அமைச்சுக்களுக்குள்ள உள்ளடக்க கீழே வர்றதால இந்த சேவைகளை ஒழுங்கமைப்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம், என்ன மாதிரி கொள்கைகள் உருவாக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு எவ்வாறு இதை ஒருங்கிணைக்கலாம் என்றதை அவர்கள் குளோபல் ஸ்டடீஸ் மூலம் பல்வேறு உலக நாடுகள்ல எவ்வாறு இது நடைபெறுகிறது என்பதன் மூலம் சஜஷன்ஸை கொடுத்திருக்கிறார்கள். அது அடுத்த போரம்ல நாங்க பார்ப்போம். சோ உண்மையில இந்த ஒருங்கிணைப்பு சில இடங்கள்ல நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. ஆனா இலங்கையில அந்த எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில பெரிய இடைவெளி காணப்படும். எதிர்பார்ப்பு இவ்வாறு இருக்குது: சந்தோஷமான முன்பள்ளி பாடசாலை, அவர்களுக்கான எல்லா வசதிகளும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா யதார்த்தம் வந்து பேரளவுல மட்டும்தான் பிள்ளைகளுக்கு யாரும் முன்பள்ளி கல்வியும் வழங்கப்படுவதை ஒழிய குழந்தைகள் நலனை விட நிதி நோக்கம்தான் அதிகமாக உள்ளது. முறையான திட்டமிடல் இன்மை. சோ முறையாக அந்த பிள்ளைகளை பராமரிப்பதையும் கல்வியையும் ஒன்றிணைக்கும் திட்டமிட முக்கியமான காரணம் பல்வேறு நிறுவனங்களுக்கு கீழே இந்த ரெண்டும் இயங்குவதால ஒரு முறையான திட்டமிடல் இன்மை காணப்படுகிறது. அடுத்து இந்த எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்குமான இடைவெளிக்கான முதலாவது முக்கியமான விஷயம் ஒழுங்குமுறை சிக்கல். மத்திய மற்றும் மாகாண விதிகளுக்கு இடையே முரண்பாடு காணப்படுகிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதல் முறையாக அந்தந்த மாகாணங்களுக்கு இடையில பின்பற்றுவப்படுவது குறைவாகவும், மாகாணங்கள் தமக்கண்ட விதிகளை வரையறுத்து அதன் அடிப்படையில நடக்குது. சோ இதனால நாடு தழுவிய சீரான தரநிலைகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்குது. அடுத்தது கல்வியின் தரம் மற்றும் பௌதிக வசதிகள் குறித்து தெளிவான விதிகள் இல்லை. இப்ப நாடு முழுவதும் உள்ள முன்பள்ளி கல்வியில அந்த கல்வி இந்த தரம் வந்து குவாலிட்டி வந்து ஒன்றாக இல்லை. மற்றது இடத்துக்கு இடம், பின்தங்கிய இடங்கள், வசதியான இடங்கள், நகரப்புற முன்பள்ளிகள் என்று பகுதி வசதிகளும் வேறுபடுகின்றன. இப்ப அதற்கான மினிமமாக ஒரு முன்பள்ளி இயங்குவதற்கு தேவையான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மற்றது பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான விதிகள் எதுவும் இல்லை. சோ அதுக்கான முக்கியமான காரணம் ஒரு சிக்கலான நிர்வாக வலைப்பின்னர். இந்த முன்பிள்ளை பருவ கல்வி பராமரிப்பு எல்லாம் இந்த 5 அமைச்சுக்களுக்கும் கீழேயும் 5 நிறுவனங்களுக்கு கீழே சிக்கலான முறையில ஒரு வலைப்பின்னலாக இருக்குது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, மாகாண சபைகள், சிறுவர் செயலகம் என்று பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு கீழ் இவை இருக்குது. இலங்கையில் இசிசி சேவைகள் பல்துறை அணுகுமுறையின் மூலம் வழங்கப்படுகின்றன. முக்கிய பங்குதாரர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு மற்றும் மாகாண சபை. இங்கு சவாலாக இருக்கிற விடயம் இந்த அமைப்புகளுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததால் கொள்கை மற்றும் சேவை வளங்களில் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. 2வது இடைவெளி பௌதீக உள்கட்டமைப்பு. பௌதிக வசதிகள் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழலில் பிள்ளைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். காலையில வகுப்பறைகளாக இருக்கிற முன்பள்ளிகள் மாலையில் பராமரிப்பு நிலையங்களாக மாற்றப்படுகின்றன. வகுப்பறை மேசைகள் ஒதுக்கப்பட்டு பராமரிப்பு நிலையங்களாக மாற்றப்படுகின்றன. ஓய்வெடுக்கவும் விளையாடவும் போதுமான இடவசதி இல்லை. இது குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு மிகவும் ஆபத்தானது. இதனால பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன செய்யப்படுறாங்க, இந்த ஆய்வாளர்கள் அவதானித்த இந்த இன்டிகிரேட்டட் அப்ரோச்சிலேயோ டேட்டா சென்டர்ஸ்லயோ கட்டாய உறக்கம் பராமரிப்பாளர்களின் வசதிக்காக குழந்தைகள் தூங்க வைக்கப்படுகிறார்கள். அதனால செயலின்மை,
மாலை நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான பொழுதுபோக்குமின்றி ஒரே இடத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். பாதுகாப்பு அச்சுறுத்தல் லாப நோக்கத்திற்காக மட்டுமே இந்த செயல்படும் மையங்களாக இவை இருக்கிறது. குழந்தையின் முழுமையான விருத்திக்கு 5 வயதுக்கு முன்னால் குழந்தைகள் முழுமையான ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதுக்காகத்தான் நாங்கள் முன்பள்ளிகளை வைத்திருக்கிறோம். சோ அந்த முழுமையான வளர்ச்சிக்கு உடல் விருத்தி, சமூக மனவளர்ச்சி விருத்தி, அறிவாற்றல் விருத்தி, மொழி விருத்தி என எல்லா விருத்திகளும் முழுமையாக வளர்ச்சி அடையும் வகையில இந்த முன்பள்ளி காலம் இங்க பயன்படுத்தப்படுவது இல்லை. 3வது இடைவெளி கண்காணிப்பு இடைவெளி. சிறுவர் செயலகம் கொள்கை மற்றும் திட்டமிடலுக்கு பொறுப்பானது. அதே நேரம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை NCPA ஒழுங்குமுறை மற்றும் கண்காணிப்புக்கு பொறுப்பானது. சோ கொள்கை மற்றும் திட்டமிடல் ஒரு நிறுவனத்துக்கு கீழையும், ஒழுங்குமுறை மற்றும் கண்காணிப்பு இன்னொரு நிறுவனத்துக்கு கீழையும் பொறுப்புகள் வெவ்வேறு அமைப்புகளிடம் பிரிக்கப்பட்டுள்ள போது களத்தில போகைகள் ஃபீல்டில இந்த கண்காணிப்பு அதிகாரிகளுக்குள் ஒருங்கிணைப்பு இல்லை. இதனால் பயனுள்ள கண்காணிப்பு தடைப்படுகிறது. சோ மேற்குறிப்பிட்ட அந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த கண்காணிப்பு செய்ய வேண்டிய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முறையான கண்காணிப்பை செய்யவில்லை. ஏனென்றால் கொள்கை மற்றும் திட்டமிடல் ஒரு நிறுவனத்துக்குள்ளேயும் சிறுவர் செயலகத்துக்குள்ளேயும் இதற்கு கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கீழையும் உள்ளதல்ல. அந்த கண்காணிப்புகள் ஒழுங்காக நடைபெறாதபடியால் தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள். 4வது இடைவெளி மனித வள நெருக்கடி. மிகவும் தவறான ஒரு கருத்து, குழந்தை பராமரிப்புக்கு பயிற்சி தேவையில்லை. இப்பொழுது அநேகமாக நாட்டிலும் இருக்கலாம், குறிப்பாக வட மாகாணத்துல நடைபெற டே கேர் சென்டர்ஸ் எல்லாத்திலும் குழந்தை பராமரிப்பு செய்பவர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஃபீடிங் அண்ட் மைண்டிங், அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும் படுக்க வைப்பதும் தான் அவர்களுக்கு அந்த பராமரிப்பு என்ற வகையில அவர்களுக்கான பயிற்சி தேவையில்லை என்ற எண்ணம் இருக்கின்றது. அடுத்தது பராமரிப்பாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, சமூக அந்தஸ்து குறைவு, பயிற்சியற்ற ஊழியர்கள், ஆசிரியர்களே கூடுதல் பணிச்சுமையுடன் பராமரிப்பாளர்களாகவும் செயல்படுகின்றனர். இவையெல்லாம் இந்த ஆய்வின் போது அவர்களால் அவதானிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள்ல ஸ்கூல்கள்ல படிப்பிக்கிறத விட டே கேரும் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனுக்குமான ஆசிரியர்கள் இந்த பராமரிப்பாளர்கள் குவாலிபிகேஷன் தான் மிகவும் உயர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பருவம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்பது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆனால் இந்த ஆய்வு 2020 ஆண்டு செய்யப்பட்டு இந்த ரிப்போர்ட் வெளியிட்ட போதும் இன்னும் 6 வருடங்கள் கடந்தும் இதே நிலைமைதான் எங்களோட நாட்டுல இடம்பெற்று கொண்டு இருக்குது. அடுத்தது 5வது இடைவெளி கல்வி மாற்றம் மற்றும் அழுத்தம். ஒரு முன்பள்ளி பருவம் பிள்ளைங்க முழுமையான வளர்ச்சிக்கான இடமாக இருக்கணும், விளையாடுமுடன் கற்றல். ஆனால் இந்த தரம் ஒன்று அனுமதிக்காக நகர்ப்புற பள்ளிகளில் சேர்க்கைக்கான கடும் போட்டி நிறுவுகிறது. சோ விதியை மீறி தரம் ஒன்று சேர்க்கைக்காக இந்த பாடசாலைகள் முறைசாரா தேர்வுகளை நடத்துகிறார். இதன் விளைவு பெற்றார்களும் ஆசிரியர்களும் முன்பள்ளிகள்ல விளையாட்டு மூலம் பிள்ளைகள் இந்த எல்லா திறன்களும் விருத்திகளும் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக படிப்பிப்பதில்லை. அந்த தேர்வுகளுக்கு அவர்கள் சித்தி அடையும் வகையில எழுத்துக்களையும் எண்ணையும் கணிதத்தையும் மொழியையும் படிப்பிக்கிறதுல கவனம் செலுத்துகின்றனர். சோ இவையெல்லாம் சேர்ந்து குழந்தை மீதான ஒட்டுமொத்த தாக்கம். சந்தோஷமாக தங்களோட முன்பிள்ளை பருவத்தை கழிக்க வேண்டிய பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழலில் பயிற்சியற்ற பராமரிப்பாளர்களின் கையில நிர்வாக குறைபாடு உள்ள இடங்கள்ல கல்வி அழுத்தம் காரணமாக அவர்கள் உண்மையில அது ஒரு பெரிய தாக்கத்தை பிள்ளைகளின் வளர்ச்சியில ஏற்படுத்துகின்றது. குழந்தையின் இயற்கையான வளர்ச்சி தடைபடுகிறது. பள்ளி தயார் நிலைக்காக குழந்தையின் நலன் தியாகம் செய்யப்படுகிறது. சோ இவ்வளவும் இந்த ஆய்வில இலங்கையில அந்த பராமரிப்பு ECC ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல ஏற்பட்ட பிரச்சனைகளாக முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்துல அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். ஆய்வின் அடிப்படையில பராமரிப்பின் தரம் என்பது அமைப்பை விட முக்கியமானது. அது வீடு சார்ந்த பராமரிப்பா மையம் சார்ந்த பராமரிப்பா என்பது அந்த பராமரிப்பின் தரத்தை பொறுத்தது.
சோ இது அந்த ரிப்போர்ட் எழுதுற நேரத்துல வரவிருந்த ஒரு ரிப்போர்ட். அதுல 3 வயதுக்குட்பட்ட குழுவிற்கு கலவையான ஆதாரங்களை டெவர் செல்லி மற்றும் பீட்டன் டே என்பவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதாவது 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வெவ்வேறு இடங்களில் பராமரிக்கும் பொழுது எவ்வாறு அவர்களது திறன்கள் விருத்தி அடைகின்றன என்பதை ஆராய்வதன் மூலம் அவர்கள் சொன்ன முடிவு எங்க அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்பது சரியான தேர்வு என்பது வீட்டில் தூண்டுதல் வழங்கும் சூழலை பொறுத்தது. வீடு பிள்ளைக்கு நல்ல தூண்டுதலை வழங்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்டா இருந்தால் அவர்கள் மையத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. இப்ப யாருக்கு மையம் தேவை? இந்த 2 கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். வீடு எப்போது சிறந்தது? இத்தாலியில் நடத்தப்பட்ட ஆய்வில் வசதியான பின்னணியைச் சேர்ந்த குழந்தைகள், இதுல குறிப்பா கவனிங்க, 2 வயதுக்கு கீழே மையங்களை விட வீட்டில் பராமரிக்கப்படும் போது அதிக ஐக்கியூ மதிப்பெண்களை பெற்றனர். ஆரோக்கியமான தூண்டுதல் மிக்க சூழலை வழங்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆரம்பகால மைய அடிப்படையிலான தலையீடு தேவைப்படும். இப்ப பேரண்ட்ஸ் வீட்டில இருந்து வசதியான தூண்டுதல்களை, கற்றல் உபகரணங்களோ வேறு விடயங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த பருவத்துல வழங்க வேண்டிய மூளை விருத்திக்கு தேவையான ஸ்டிமுலேஷன், தூண்டுதலை வழங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் வீட்டுல இருக்கும் பொழுது அவர்களுக்கு மையங்கள் தேவையில்லை. அப்ப யாருக்கு மையங்கள் முக்கியமானவை? பின்தங்கிய பின்னணியினருக்கு பெற்றோர் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதா, சோ அவர்களுக்கு பெற்றோருடைய வருமானம் இருந்தா தான் அந்த குடும்பத்தை கொண்டு நடத்தலாம் என்ற சூழ்நிலை இருப்பதால பாதுகாப்பற்ற அல்ல தூண்டுதல் இல்லாத சூழலில் குழந்தைகள் விடப்படுகின்றன. சோ வீட்டுல யார் இருக்கணுமோ அவைகளோட அவர்கள் விட்டு விட்டு போறார்கள். இப்ப அந்த மூளை விருத்திக்கான 3 வயசுக்கு உரிய 3 வயசுக்கு கீழ்ப்பட்ட காலத்துல பிள்ளைகள் தூண்டுதல் எதுவும் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழலில வளர்க்கிறார். சோ அவர்களுக்கு மையங்கள் முக்கியமானதாக இருக்கு. சோ இதற்கான தீர்வு தரமான மைய அடிப்படையிலான பராமரிப்பு ஆரம்ப கால தீமைகளை நிராகரிக்க உதவுகிறது. சோ தூண்டுதலும் ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாததுனால குழந்தைகளுக்கு அடைய முடியாத மூளைவிருத்தி ஏற்படும் தீமைகளை இந்த மைய அடிப்படையிலான பராமரிப்பு நிராகரிக்கின்றது மற்றும் வறுமையால் ஏற்படும் சரி செய்ய முடியாத சேதத்தை தடுக்கிறது. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க போய்க்க பார்ப்போம், 3 வயசுக்குள்ள பிள்ளைக்கு இந்த மூளை விருத்திக்கு தேவையான அனுபவங்கள் தூண்டுதல் வழங்கப்படாத பொழுது அதன் பின்னர் ஈவன் முன்பிள்ளை பருவத்துல கூட 3 ல இருந்து 5 வயசுல கூட அந்த நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் 3 வயசுக்கு முன்னரண்டா இலகுவாக கொடுக்க முடியும். பின்னர் என்னும் பொழுது அதற்கான முயற்சியும் அதற்கான நேரமும் கூடுதலாக தேவைப்பட்ட பொழுதும் 3 வயதுக்கு முன்னர் அவர்களால் எவ்வளவு அடைய முடியுமோ அதை நாங்கள் அடைய முடியாது 3 வயதுக்கு பின். சோ அவர்கள் இதை ஆராய்ந்து பார்த்ததுல பிளான்டேஷன் செக்டர்ஸ் மாடல்ல இன்டிகிரேட்டட் சர்வீஸ் வழங்கப்படுகிறது. சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மேனேஜ் பை த பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டாக 0 தொடங்கி 3 வயசு வரை கேஆரும் 3 தொடங்கி 5 வயசு வரை ப்ரீ ஸ்கூலும் அண்டர் ஒன் ரூப். சோ இவ்வாறு 1368 CDGs இயங்கிக் கொண்டிருக்கின்றன பிளான்டேஷன் செக்டர்ல, சர்விங் ஓவர் 30,000 சில்ட்ரன். சோ இது உருவாக்கப்பட்டது போர்ன் ஆஃப் நெசசிட்டி ஃபார் ஒர்க்கிங் எஸ்டேட் பேரண்ட்ஸ். சோ வேலைக்கு போகும் 2 பேரும் வேலைக்கு போகும் மலையக பெற்றோர்களுக்காக இது உருவாக்கப்பட்டது. அப்ப காலையில ஒரு இடத்துல அவர்கள் கொண்டாந்து விட்டுட்டு பின்னர் 4 மணிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். 5 வயது வரை பிள்ளைகளுக்கு சீம்லெஸ் டிரான்சிஷன் ஃபார் சைல்ட், சிங்கிள் ட்ராப் பாயிண்ட் ஃபார் த பேரண்ட். இது பேரண்டுக்கு இலகுவாக இருக்கு. இது இப்படி இருந்தாலும் இது இந்த பராமரிப்பின் தரம், அவர்களுக்கு வழங்கப்படுற முன்பிள்ளை பருவ கல்வியின் தரம் பற்றி அதில் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அதே நேரம் தற்போது ஒரு ட்ரெண்டாக வந்து கொண்டிருக்குது எம்ப்ளாயர் சப்போர்ட்டட் சைல்ட் கேர். சோ தங்களோட எம்ப்ளாயர்ஸ் வேலையில உமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கும் அவர்கள் எடுக்கிற லீவுகளை குறைக்கிறதுக்கும் அவர்கள் இந்த ப்ரொடக்டிவிட்டி கூடுறதுக்குமாக தற்போது எம்ப்ளாயர் சப்போர்ட் சைல்ட் கேர்ஸ் வந்து ஒரு க்ரோயிங் ட்ரெண்டாக நடக்குது. சோ 3 விதமான மாடல்ல அது இருக்குது. கன்சோர்டியம் மாடல், மல்டிபிள் எம்ப்ளாயர்ஸ் ஷேர் கோஸ்ட். சோ உதாரணமாக கட்டிட எக்ஸ்போர்ட் ப்ரோசஸிங் ஜோன் ஃபெசிலிட்டிஸ்ல அவங்க மானிய விலையில மானியத்தின் விலையில பேரண்ட்ஸுக்கு அந்த சப்போர்ட் பண்றதுக்காக இந்த டே கேர் சென்டரை ரன் பண்றாங்க. அதே போல அவுட் சோர்ஸ் மாடல்,
ஸோ ப்ரொஃபஷனலி டே கேரை ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ்கிட்ட அந்த நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் செய்யணும். மற்றது பப்ளிக் செக்டர். ஸோ கவர்மெண்ட் சென்டர்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் டு இன்டிகிரேட்டட் சர்வீஸ். உதாரணமா சிங்கிரி டே கேர் சென்டர் வந்து இப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது ப்ரீ ஸ்கூலுக்கு. பேரண்டின் டிமாண்டுக்காக டே கேர் சென்டரா இருந்தது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரீ ஸ்கூல் ஆக்குது. ஸோ 5 வயது வரை பிள்ளைகள் ஒரே இடத்துல கேரையும் எஜுகேஷனையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இது ஒரு க்ரோயிங் ட்ரெண்டாக ஸ்ரீலங்காவில் இருக்குது. இவ்வளவு தான் அந்த ரிப்போர்ட்ல இருந்தது. நான் மேலதிகமா தேடிய போது டக்லிங் சைல்ட் கேர்ன்றதுல எம்ப்ளாயர்ஸ் சாரி வேறு வேறு நிறுவனங்களும் இந்த மாதிரியான சைல்ட் கேரை வழங்கி கொண்டிருக்கிறது. பிராண்டிக்ஸ், ஃபேர்வே ஹோல்டிங், இவ்வாறு 10 நிறுவனங்கள் இருக்குது. அதுல எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, அது வந்து எங்களுக்கு வடமாகாணத்துல இயங்கி கொண்டிருக்குது. அது பராமரிப்பு மாதிரிகளை தேவைக்கேற்ற மாதிரி அவர்கள் எம்ஏஎஸ் ஹோல்டிங், நான் இதுல இவ்வளவு நிறுவனங்களையும் பார்த்த பொழுது பெரும்பாலும் எல்லாமே கொழும்புல வடமாகாணத்துக்கு வெளியில தான் இயங்கி கொண்டிருக்கின்றன. எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் மட்டும் வானவில் என்ற ஒரு கார்மெண்ட்ஸை வைத்திருக்கிறோம் கிளிநொச்சியில. அந்த கிளிநொச்சியில நிறுவனத்தின் உள்ளாக பராமரிப்பு 2014 ஆண்டுல இருந்து 2.5 வயது முதல் 6 ஆண்டுகள் வரையான பிள்ளைகளுக்கு மானிய விலையில தங்களிட வேலை செய்கிற ஆக்களிட பிள்ளைகளுக்கு போக்குவரத்து, கல்வி, மருத்துவ வசதி, சீருடைகளை வழங்கி அந்த நிறுவனத்துல வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு, வேலை செய்பவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி வருகிறார். அதே நேரம் சமூக மையம் கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல இணைந்து 2016 ஆண்டுல இருந்து ப்ரீ ஸ்கூலை மட்டும் அவர்கள் நடத்தி வருகிறார், முற்றிலும் இலவசமாக. சோ வட மாகாணத்துல இயங்குற தேடி பார்த்த பொழுது இது ஒன்றுதான் நாங்க இயங்கி கொண்டிருக்க. அதே நேரம் அதே நிறுவனம் கொழும்புல எம்ஏஎஸ் ஆக்டிவ் ட்ரேடிங் 3 மாதங்கள்ல இருந்து பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். அதை விட வியதம ஸ்ரீலங்கா, பானந்துர ஸ்ரீலங்கா, குளியாப்பிட்டிய ஸ்ரீலங்கா, ரத்மலான ஸ்ரீலங்கா போன்ற இடங்களில் எல்லாம் அவர்களது கார்மெண்ட்ஸ்ல அவர்கள் டே கேர் சென்டர்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த 4 இடங்களிலும் 12 வயது வரை பிள்ளைகள் பாடசாலையை விட்டு வந்த பின்னரும் அவையின் ஒர்க்கர்ஸ் பிள்ளைகள் பராமரிக்கப்படுறார்கள். அதே போன்று ஜோர்டான், இந்தியா நாட்டிலும் அவர்களது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் மட்டும் அங்கு இடம்பெறுகிறது. ஸோ இது வந்து டக்லிங் சைல்ட் கேர் என்ற ஒரு ஆர்டிகிள்ல இருந்ததை இதுல நான் ஷேர் பண்ணினேன். சோ இதுக்கு தீர்வாக அந்த கிளிநொச்சியில வானவில் நிறுவனம் எம்ஏஎஸ் ஹோல்டிங் கார்மெண்ட்ஸ் வந்து USAID மற்றும் GMSL ஆகிய அமைப்புகளின் கூட்டாண்மையுடனும் இணைந்து 2014 தொடங்கப்பட்ட நிறுவனத்தின் உள்ளக பராமரிப்பு மையம். தங்களிடம் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் அந்த உள்ளக பராமரிப்பு மையத்துல கொள்ளளவும் நேரமும் 36 குழந்தைகளை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். தற்போது காத்திருப்போர் பட்டியலும் உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செயல்படுகிறது. வயது வரம்பு 2.5 வயதிலிருந்து 6 ஆண்டுகள் வரை. கட்டமைப்பு 3 வகுப்பறைகள் இருக்குது. வெளிப்புற விளையாட்டு மைதானம், 3 தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், ஒரு பராமரிப்பாளர். சோ பொருளாதார மானியம் பெற்றோருக்கு மிக குறைந்த கட்டணம், ஒரு குழந்தைக்கு 750 ரூபாய் மட்டுமே. கல்வி தரத்தை பொறுத்தவரையில் வயதுக்கேற்ற கற்றல் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகள், பாடசாலைக்கு செல்லும் போது இந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் சமூக திறன்கள் மிக சிறப்பாக இருப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. சோ இது ஒன்றுதான் எனக்கு கிடைத்த தரவு வட மாகாணத்தில் இயங்கும் ஒரு சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் சென்டர். சோ இவ்வளவும் இலங்கையில இன்டிகிரேட்டட் அப்ரோச்ல உள்ள சிச்சுவேஷன். தற்போது முன்பள்ளி கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கொள்கை ரீதியில கொண்டு சொல்லப்பட்டாலும் நடைமுறையில அது கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சோ அதை கல்வி அமைச்சின் கீழே வந்தா முன்பள்ளியில் இருந்து பாடசாலைக்கு போறது ஒரு சுமூகமான மாற்றமாக இருக்கும் என்றும் கூறப்படுது. ஆனால் தேவை வந்து பௌதீக வசதிகள் இல்லாமல் ஒருங்கிணைந்த சேவைகளை தடை செய்யும் சட்டங்கள் வேண்டும். சோ கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லும் பொழுது அந்த முன்பள்ளியாக இருக்கிறத மாலை நேரத்துல
பிள்ளைகள் இந்த பராமரிப்புக்கான இடமாக மாற்றி இவ்வாறு எல்லாம் வசதிகள் குறைவோடு அதனை நடத்துகிற ஒருங்கிணைந்த சேவைகளை தடை செய்யும் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சோ இவ்வளவு நேரமும் நாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்டிகிரேட்டட் அப்ரோச் இந்த நடைமுறையை பார்த்தினாங்க. இனி அடுத்ததாக நாங்கள் இதுல என்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த 3 வயசு வரையான 5 முன்பிள்ளை பருவத்தில முதலீடு செய்வதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வுகள் இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன. பிள்ளை பிறந்து கருத்தரித்ததில இருந்தே 1000 நாட்கள் 3 வயது வரையான காலம் ஒரு தனித்துவமான வாய்ப்பு சாரலாம். ஏண்டா அந்த மூளை பிரெயினில ஓப்பன் விண்டோஸ் மிகவும் அகலமாக திறந்திருக்கு. பிள்ளைகளால எதையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த நேரத்துல இதுல 1000 நரம்பியல் இணைப்புகள் அண்ட் நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது பிள்ளையான தகவலாக இருக்குது. அட் a rate of over 1 million per second. 1 மில்லியனுக்கு வகையான நரம்பு இணைப்புகளை உருவாக்கக்கூடிய திறன்கள் அவர்களுக்கு அனுபவமும் தூண்டுதலும் வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஆய்வை புக்கரஸ்ட் ஆரம்ப கால தலையீட்டு திட்டம் புக்கரஸ்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரொஜெக்ட் படி மொழி மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கான உணர்திறன் காலங்கள் மிக விரைவாக முறைவடைகின்றன. இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 வருடத்தில இருந்து 3 வருடம் வரையும் தான் அந்த பீக் டைம் இருக்குது. உணர்திறன் காலம் அந்த சென்சிட்டிவ் பீரியட்ல பிள்ளைகள் எதையும் கற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மொழி மற்றது அறிவாற்றல் விருத்திக்கான பீக் டைம். நாங்கள் அந்த வயதுல அந்த அவேர்னஸ் இல்லாததால 3 வயசுக்கு முன்னர் நாங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு முன்பள்ளிக்கும் அனுப்புவதில்லை, வீட்டிலும் அவர்களை கற்றவில்லை. இந்த மூளையின் நெகிழ்வுத்தன்மை எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் 1 வயசுல இருந்து 3 வருஷ காலத்துக்குள்ளதான் பீக்காக இருக்குது. சோ அதுக்குள்ள செய்யும் பொழுது முடிவடைந்து விடுவது என்ற அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள நாங்கள் அந்த அனுபவங்களை வழங்கும் பொழுது அவர்கள் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியும் மிகவும் குறைவாக இருக்குது. அது மூளையில மிகவும் ஆழமாக பதிவதால அந்த இணைப்புகள் நிரந்தர இணைப்புகளாக பிள்ளைகளுக்கு வருது. சோ அனுபவம் மற்றும் தூண்டுதல் இல்லாமை மூளையின் கட்டமைப்பை நிரந்தரமாக பாதிக்கும். அந்த வயசுல நாங்கள் அதை கொடுக்காம விட்டோம் என்றால் அது மூளையின் கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரை நிரந்தரமாக பாதிக்கும். அதை பின்னர் நாங்கள் திருத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். அதுக்கான முயற்சியும் அதிகம் தேவை. ஆனாலும் அந்த 3 வயசுக்குள்ள அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை பின்னர் வழங்குவதன் மூலமும் நாங்கள் அடைய முடியாது. சோ அவற்ற அந்த புக்கரஸ்ட் இந்த இன்டர்வென்ஷன் ப்ரொஜெக்ட்ல அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு லவ்விங் ரிலேஷன்ஷிப், ஸ்டிமுலேஷன் அன்பான உறவு, தூண்டுதல், மற்றது பொறுப்புள்ள கேர்கிவர்ஸ் பராமரிப்பாளர்கள், முழுமையான ஹெல்த்தி குரோத், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்த்தி குரோத்துக்கும் தேவை. அதை அவர்கள் 2 குரூப்பாக ஆய்வு செய்கிறார்கள். ஒன்று இன்ஸ்டிடியூஷனல் கேர். ரொமானியாவில இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல நிறைய பிள்ளைகள் ஒவ்வொரு தொட்டிலுக்குள்ளேயும் விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்க கேர் கொடுக்கப்படுறது லிமிட்டட் இன்டராக்ஷன், மிகவும் குறைவான கேர் டேக்கரின்றையும் அவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல், இமோஷனல் பாண்டிங்கும் குறைவாக இருக்கும். லோ ஸ்டிமுலேஷன் என்விரான்மெண்ட், அவர்களுக்கான விளையாட்டோ அவர்களுக்கான தூண்டுதலுக்கான நேரமோ சூழலோ குறைவாக இருக்கும். இதனால என்ன விளைவு ஏற்பட்டதென்றால் தாமதமான லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மொழி விருத்தி. அவர்கள் அந்த வயசுக்குரியது இல்லாமல் தாமதமான மொழி விருத்தியை பெற்றிருக்கிறார்கள். கதைக்கிறது கேட்டுக்கொள்கிறது. லோவர் ஐக்யூ ஸ்கோர்ஸ், இமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிஃபிகல்டிஸ், மன எழுச்சி நடத்தை தொடர்பான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அதே நேரத்துல ஃபேமிலியிலேயும் ஹோஸ்டர் கேர், எங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையை அவர்கள் வளர்ப்பு பிள்ளைகளாக வளர்ப்பார்கள். அந்த ரெஸ்பான்சிவ் கேர்கிவர்ஸ்ல லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டும் ரிச் லேர்னிங் என்விரான்மெண்ட்டும் வழங்கப்படும். அதனால அந்த பிள்ளைகள் பெட்டர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் உள்ளவர்களாகவும் ஹையர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் உள்ளவர்களாகவும் உயர்ந்த அறிவாற்றல் விருத்தி உள்ளவர்களாகவும் மிகவும் வலிமையான சமூக மனவெழுச்சி திறன்களை பெற்றவர்களாகவும் வளர்ந்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் இந்த ஆய்வின் முடிவுகள். அவர்கள் கடைசியா சொல்றார்கள்,
children placed in family of foster care before the age of 2 to 3. இதுல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நாங்கள் ப்ரீ ஸ்கூல்ல இருந்து 3 to 5 வரையும் தான் கலைக்கிறோம். ஆனா தற்போதைய நிலைமையில ஆய்வுகள் சுட்டி காட்டுது 3 வயசுக்கு முன்னரே அவர்கள் சரியான முறையில தூண்டுதலும் அன்பு பாசம் இதுகள் வளர்க்கும் பொழுது அந்த 2 to 3 years show significantly better brain development outcomes. So they are saying, sorry, key message for parents and teachers: early relationship build the brain. Love, care, play and communication help children develop strong neural connections. சோ இவை ஆழமாக இந்த நியூரல் கனெக்ஷன் ஆழமாக மூளையில இந்த குறித்த சென்சிட்டிவ் பீரியட்ல, அதாவது 3 வயசுக்கு முன்னர், 1 to 3 வயசுக்கு முன்னர் ஏற்படும் போது அந்த மூளையில அது மிக ஆழமாக பதிந்து கொண்டது. சோ அவர்கள் சொல்றார்கள், மூடும் சாளர, விண்டோஸ் க்ளோஸ்ட், பள்ளி செல்லும் வரை காத்திருப்பது மிகவும் தாமதமானது. 1.5 வயசுல 15 மாதங்கள்ல மொழித்திறனுக்கான சாளரம் மூடுகிறது என்றால் அர்த்தம் அவர்களுக்கு அதுக்கு பிறகு மொழித்திறனை விருத்தி செய்ய இயலாதுன்றதில்ல. மொழித்திறன் மிகவும் பீக்காக விருத்தி செய்யக்கூடிய காலம் அது. அந்த பீரியட் வந்து அங்கால அவர்களுக்கு மொழித்திறனை நாங்கள் விருத்தி செய்வதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி அதிகமா இருக்கும். ஆனால் அந்த பீரியடுகள் அவங்களால கிடைக்கிற பலன் பின்னர் கிடைக்காது. அதே போல 24 மாதங்களுக்கு வாசிப்பு திறனுக்கான சாளரம் மூடுகிறது. சோ குழந்தைகள் நுழைவதற்கு வெகு முன்பே மூளை வளர்ச்சிக்கான முக்கியமான காலங்கள் நிகழ்கின்றன என்பதை புக்கரஸ்ட் ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. சோ ஒரு குழந்தையில வளரும் மூளையில வெளிப்படுத்தும் மற்றும் உள்வாங்கும் மொழிக்கான காலம் 15 மாதங்கள். அவைகள் கதைக்கிறதும் நாங்க சொல்றதை கிரகிக்கிறதுமான அந்த பீக் டைம் வந்து 15 மாதங்கள்ல முடிவடைந்து, வாசிப்புக்கான முக்கியமான காலகட்டம் 2 வயதுல முடிவடைது. சோ இன்னொரு ஆய்வாளர்கள் நெல்சன், ஜீனா மற்றும் பாக்ஸ் 2019 இந்த உணர்திறன் காலங்களை வரையறுக்கின்றனர். இந்த உணர்திறன் காலங்கள்ல அனுபவம், தூண்டுதல் ஆகியன மூளையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வரையறுக்கப்பட்ட காலங்கள். சோ இவை உயிரியல் காலக்கெடு, இது பயாலஜிக்கலா தீர்மானிக்கப்பட்ட காலம். இந்த சாளரம் மூடியவுடன் தலையீடு மிகவும் கடினமாகவும் பயன் குறைந்ததாகவும் மாறும். சோ இந்த பீக் டைம் முடிந்த பிறகு நாங்கள் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய தலையீடு, நாங்கள் செய்ய வேண்டிய வழங்க வேண்டிய அனுபவங்கள் மிகவும் கடினமாகவும், அப்படி நாங்கள் வழங்கினாலும் அதன் பயன் குறைவாகவும் மாறும். இது ஒரு காரணம் நாங்கள் என்னத்துக்கு ECCல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்தது, இன்வெஸ்டிங் இன் த ஏர்லி இயர்ஸ் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் எஃபெக்டிவ் டிரைவர் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். நாட்டின் மூலதனத்தை வினைத்திறனுடன் வளர்ச்சி அடைய செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு சிங்கிள் ஃபேக்டர் வந்து முன்பிள்ளை பருவத்துல முதலீடு செய்வது. த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த 80% ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பை ஏஜ் ஆஃப் 5. நியூரல் கலெக்ஷன் ஹோம் அட் a pace of 1 million per second. சாரி, இதுல மாறி இருக்குது. அந்த ஸ்பீட் வந்து நெவர் மேட்ச்ட் அகைன். அந்த 5 வயசுக்கு பிறகு, குறிப்பாக 3 வயசுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு நியூரல் கனெக்ஷன் ஸ்பீட் ஏற்படவே மாட்டுது. நெவர் மேட்ச்ட் அகைன். சோ இங்கால நாங்க கிராஃப்ல பார்த்தோம்னா 0 தொடங்கி 3 வயசுக்குள்ள நாங்கள் அந்த ECல நாங்க முதலீடு செய்தோம் என்றால் கேபிட்டல் ரிட்டர்ன் வந்து $1 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, சாரி, $1 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு $6 இருந்து $17 ரிட்டர்னாக இருக்குது. ப்ரீ ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்ல அதை விட குறைவாக இருக்குது. அப்படி போக ஸ்கூலிங், ஜாப் ட்ரைனிங் எல்லாம், போஸ்ட் ஸ்கூல் எல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடுதலான ஹியூமன் கேபிட்டலுக்கான ரிட்டர்னை கொடுக்கிறது மிகவும் குறைவாக இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் டார்கெட்டட் டுவர்ட் த ஏர்லியஸ்ட் இயர்ஸ் தான் ஹையர் ரிட்டர்னை கொடுக்கிறது. இது 2வது காரணமாக இருக்குது. 3வது காரணம், கேர் அண்ட் எஜுகேஷனை நாங்கள் டிவைட் பண்ணும் பொழுது பிள்ளைங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வந்து சஃபர் பண்ணுது. ப்ரீ ஸ்கூல்ல ப்ராப்ளம் வந்து ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணி அகடமிக் ட்ரில்ஸ் கொடுக்கறதால, grade 1 ப்ரெஷரால அகடமிக் ட்ரில்ஸ் கொடுக்கப்படுது. சைல்ட் கேர்ல
அவங்க வந்து சைல்ட் கேர்ன்றது பிள்ளைக்கு ஃபீட் பண்றதும் ஸ்லீப்பிங்குக்கு ஹெல்ப் பண்றதும் சைல்ட் மைண்டிங் தான் அது கேர் சைல்ட் கேர் வைக்கப்படுது. அங்க லேக் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன். நாங்க இதுல யோசிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், ப்ரீ ஸ்கூல்ல 3 to 5 வயசுக்கு தான் நாங்க ப்ரீ ஸ்கூல்ல அனுப்புறோம். ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுது, 3 வயசுக்கு முதல் பிள்ளை இந்த சென்சிட்டிவ் பீரியட் முடிவடையுது. சோ சென்சிட்டிவ் பீரியட் முடிவடைகிற காலத்துல பிள்ளை ஒன்றில் சைல்ட் கேர்ல இருக்குது அல்லது பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுல இருக்குது. அப்ப அந்த சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து மினிமம் குவாலிபிகேஷனோ அதுக்கான ட்ரைனிங்கோ இல்லாதாங்க. அதே போல பெரும்பாலான பெற்றார்களும் அவர்கள் விட்டு செல்ற கிராண்ட் பேரண்ட்ஸும் இதை பற்றிய விழிப்புணர்வே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சோ நாங்க எங்களோட சமூகத்துல எங்களோட பிள்ளைகள் இந்த மிக முக்கியமான பீக் டைம்ல அவர்களுக்கு வழங்க வேண்டிய தூண்டுதல்கள், நல்ல ஆரோக்கியமான சூழல் எல்லாத்தையும் நாங்க கொடுக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்குது. சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நர்ச்சரிங் கேர் கம்பைன் வித் ஸ்டிமுலேஷன் வந்து அந்த பிள்ளைங்க முழுமையான வளர்ச்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் 1000 days அப்ரோச், அதாவது 3 வயசு வரையான காலம் தான் ஐடியல் எஜுகேஷனையும் கேரையும் சேர்த்த எடியூகேர் இருக்குது. சோ அது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இல்லாமல் போறதுக்கு காரணம் கேரையும் எஜுகேஷனையும் நாங்க டிவைட் பண்ணி வச்சிருக்கிறது. சோ நாங்கள் இதுல முன்னுக்குள்ளதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த லேக் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் சைல்ட் கேர்ல இருக்குது. ஏன்னு சொன்னா சைல்ட் கேர்ல அங்க வேலை செய்யறார்கள் இது பற்றிய எந்த அறிவும் இல்லாதார்கள். சோ இந்த 3 வருடங்களுக்குள்ள உள்ள பீக் டைம் நாங்க சைல்ட் கேர்ல விடுறதாலையோ அல்லது வீட்டுல விடுறதாலையோ நாங்கள் மிஸ் பண்றோம். ஸோ இப்ப ப்ரீ ஸ்கூல்ல மட்டும் கவனத்துல எடுக்காமல் 3 வயசு வரையான காலத்திலையும் இந்த பிள்ளைகள் இந்த மூளை விருத்திக்கு நாங்கள் எவ்வாறான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கலாம் என்று நமது சமூகத்துல நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த ஆய்வுகள் எங்களை கொண்டு சென்றிருக்கிறது. இறுதியாக பொருளாதார யதார்த்தம் வேர்ல்ட் பேங்க் 2019 அறிக்கையின்படி இன்று இலங்கையில் பிறக்கும் குழந்தைகள் தங்கள் முழு திறனுடன் ஒப்பிடும் பொழுது முதிர் வயதில் 58% மட்டுமே உற்பத்தி திறன் கொண்டவர்கள் இருப்பாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளின் முன்பிள்ளை பருவ கல்வியிலேயும் சுகாதாரத்திலும் முதலீடு செய்யவில்லை. சோ மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வியில் முதலீடு செய்வதே சமத்துவம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முதன்மையான உந்து சக்தியாகும் என வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் கொடுக்கிறது. சோ இவ்வளவும் தேவையானது. இனி ஒரு சிறிய அளவுல நான் இந்த உலகளாவிய தரவை சொல்றேன். உயர்தர நடுத்தர வருமானம் உள்ள உலகளாவிய தரவு இது. எல்லா நாடுகளிலும் இசிசிக்கு போனார்கள், அதாவது எஜுகேஷன் கேர் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல பங்கு பெற்றவர்கள் 50% மாணவர்கள் தான் பாடசாலைக்கு செல்வதற்கான அடிப்படை திறன்களை பெற்றவர்களாகவும், இசிசிக்கு பங்கேற்காதவர்கள்ல 28% அடிப்படை திறன்களை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இது உலகளாவிய ரீதியில உயர் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள்ல. அதே போல குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள்ல இசிசியில பங்கேற்றவர்கள் 44% அடிப்படை திறன்களை பாடசாலைக்கு செல்வதற்கு தேவையான அடிப்படை திறன்களை பெற்றவர்களாகவும், இசிசிக்கு போகாமல் இருப்பவர்கள்ல 12% மட்டுமே அந்த அடிப்படை திறன்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இது இந்த ஆதாரம் வந்து யுனிசெஃப் 2019 ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இவ்வளவும் தான் நான் இதுல சொல்ல வந்த விஷயம். இதன் மூலம் நாங்கள் இசிசிக்கு சமமான அணுகல், வறுமை மற்றது வேற பிரச்சனைகளால இல்லாமல் எல்லா பிள்ளைகளுக்குமே ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சமமாக கிடைக்கக்கூடிய மாதிரி சைல்ட் கேர் சென்டர்ஸையும் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனையும் இன்டிகிரேட் பண்ணதன் மூலம் பிள்ளைகளிடையே சமப்படுத்தப்பட்ட கற்றல் திறன் ஏற்படுகிறது. அதனால சமப்படுத்தப்பட்ட எதிர்காலத்துல சமப்படுத்தப்பட்ட சம்பாதிக்கும் திறனும் வறுமை சங்கிலி உடைக்கப்படுகிறது. சோ ஆரம்பத்திலேயே களத்தை சமன் செய்வதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் பின்னணியை விட, வறுமை குடும்பத்தில பிறந்தவர்கள் என்ற நிலையால அவர்கள் இழக்கிற சந்தர்ப்பங்களை விட திறமையின் அடிப்படையில் போட்டியிட நாங்கள் அனுமதிக்கிறோம். சோ நமது எதிர்காலத்துக்கான தேர்வு தற்போதையது சமமற்ற அணுகல், வசதி வாய்ப்புகள் உள்ள குடும்பங்கள், நகரப்புற முன்பள்ளிகள், டேகேர் சென்டர்ஸ், அங்க பிள்ளைகளுக்கு வழங்கப்படுற வசதிகள் பின்தங்கிய இடங்கள்ல உள்ள முன்பள்ளிகள் டேகேர்ல இல்லை. சோ அங்க கற்றல் இடைவெளிகள் ஏற்படுகின்றது.
இதனால் தலைமுறையாக அந்த வறுமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் இசிசி மூலம் பயனுள்ள ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச்சின் மூலம் எடுகேஷன் கேரையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு தூண்டுதல் மிக்க சூழல்கள் மூலம் வழங்குவதன் மூலம் வறுமையால அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க முடியாத சந்தர்ப்பங்கள், அதனால ஏற்படுற தீங்குகள், விளைவுகள் நீக்கப்பட்டு ஆக்கபூர்வமான தொழிலாளர்களாக எதிர்காலத்துல உருவாகிறார்கள். சோ ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியின் ஆற்றல் ஒரு வளமான எதிர்காலத்துக்கான முதலீடாக இருக்கின்றது. முக்கியமான காரணம் மூளை வளர்ச்சிக்கான முக்கிய காலம், மற்றது பள்ளி தயார் நிலைக்கு ஏற்பாடு. இசிசி போறதால 50% மாணவர்கள் நடுத்தர உயர் மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்கள்ல 50% மாணவர்கள் பாடசாலைக்கு தேவையான அடிப்படை திறன்களை பெறுகின்றனர். 28% மாணவர்கள் பாடசாலைக்கு தேவையான அடிப்படை திறன்களை இசிசிக்கு போகாத போதும் பெறுகின்றனர். அங்க வந்து உயர்தர நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் வீட்டில அந்த பராமரிப்பை, அந்த சூழலை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் குறைந்த வருமானம் உள்ள இடங்கள்ல 44% இசிசி சென்றவர்களும், இசிசி செல்லாதவர்கள்ல 12% மாணவர்களும் குறைந்த வருமானங்கள் உள்ள குடும்பங்கள்ல இருந்து பாடசாலை செல்வதற்கு தேவையான அடிப்படை திறன்களை பெற்றுகின்றனர். கற்றல் இடைவெளியை குறைத்தல், ஆரம்பகால கல்வி பல்வேறு பின்னணிகளை கொண்ட குழந்தைகளை சமகால நிலையில் பள்ளி படிப்பை தொடங்க வைக்கிறது. இசிசி கற்றல் இடைவெளியை, வறுமை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கற்றல் இடைவெளி ஆரம்பன அவர்களுக்கு இடையில உள்ள கற்றல் இடைவெளியை கொடுப்பது இந்த இசிசி மூலம் குறைக்கப்படுகிறது. கல்வி மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி அடைகிறது. சமூக பொருளாதார தாக்கம், வறுமை சுழற்சி உடைக்கப்படுவதால குழந்தைகள் சமமான வாய்ப்புகளை எதிர்காலத்துல பெறுகிறார்கள். வருமானம் உயர்த்தப்படுகிறது. இந்தோனேஷியாவில செய்யப்பட்ட ஆய்வுல இசிசி மூலம் பெண்களின் வேலை வாய்ப்பு வந்து 13.3% அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆரம்ப கால முதலீடு வந்து பிள்ளைகளுக்கு இல்ல, நாட்டுக்கும் ஒரு வளமான எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடாக அமையுது. சோ அவர்களால கொடுக்கப்பட்ட விஷன் வந்து a system where a child receives safety, nutrition, love and stimulation in a seamless environment regardless of whether the provider is public or private. So எதிர்காலத்துல இந்த விஷனை கொண்டு இயங்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். That's all. Thank you.